அனைவருக்கும் வணக்கம். ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா. பொதிகை மலை பயணம். அதாவது இப்போ சமீபமாக நான் பொதிகை மலை போயிட்டு வந்திருந்தேன். அந்த மலைக்கு சென்ற பயணத்தில் நான் பெற்ற அந்த உணர்வு நிலைகளை உங்களோடு கொஞ்சம் பகிர்ந்துக்கணுன்றது என்னோடய விருப்பம். அந்த விருப்பத்தின் பெயரால் இந்த பதிவு. இந்த பொதிகை மலை எங்கே இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் உங்களுக்கு ஊடகங்கள் மூலிமா இதை சுலபமாக நீங்கள் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும். இந்த மலை, அதாவது இந்த பாபநாசம் பகுதியில் அமைந்துள்ள மலைகள், அருவிகள், நீர்வீழ்ச்சிகள், இது அனைத்துமே மனித பிறவியில் முதல் ஒளிநிலை பெற்ற மாமகரிஷி அகத்திய மாமகரிஷி வாழ்ந்து வளர்ந்த பகுதி. இந்த பகுதிகள் அனைத்துமே அங்குள்ள மணிமுத்தாறு, அகத்தியர் அருவி, பாபநாசம், அதிலிருந்து சற்று தொலைவில் உள்ள பொதிகை மலை, இன்னும் பேர் வைக்கப்படாத மலைகள் ஏராளம். இங்கெல்லாம் அவர் பிறந்து வளர்ந்து வாலிப வயதில் சுற்றி திரிந்து ஏங்கி விண்ணை நோக்கி ஏங்கி எடுத்த உணர்வலைகள் இந்த பகுதியில் உள்ள மலைகளிலும் பாறைகளிலும் அங்குள்ள தாவர இனங்களிலுமே பொதிந்திருக்கின்றது. இந்த உணர்வலைகளை நாம் ஏங்கி பெறும்போது அந்த அகத்திய மாமகரிஷியின் உணர்வுகளை நாமும் சற்று உணர்ந்து பெற முடிகின்றது. இப்படி பெறும் இந்த உணர்வலைகளை நம் உடலிலும் நமது இரத்தத்திலும் கலக்கச் செய்யும் ஒரு உணர்வை எடுத்து நாம் பெறும்போது, இப்பொழுது வாழும் நாம் இப்பிறவியில் எத்தனையோ கோடி பிறவிகளை தாண்டி மானிட பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த மானிட பிறவியிலேயும் மீண்டும் மீண்டும் பிறவி கடலில் மூழ்கி பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கும் சிந்தனையில் மேம்படாமல், வாழ்க்கை என்ற ஒரு அழகிய பாதையில் வாழ்க்கையை அழகாக வாழாமல், நிறைவாக இன்பமாக வாழாமல், சிறு சிறு சஞ்சலம், சலிப்பு, வெறுப்பு, கோபம், பொருந்தாத உணர்வுகளை கொண்டு வாழும்போது நாம் வாழ்க்கையும் நிறைவடையாமல் வாழ்ந்து முடித்து மீண்டும் பிறப்பெடுத்து பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. இதில் நாம் மேன்மை பெறுவதற்காக நம்மளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு உடல் மட்டும்தான் இல்லை, அவர்கள் ஒளி உடலாக, நட்சத்திரங்களாக நம்முடன் வாழ்ந்து கொண்டும் நம்மை அரவணைத்தும் நம்மை காத்தும் இந்த புவியையும் காத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது மகரிஷிகளின் அருள் உணர்வுகளை நாம் பெறுவதற்கு இப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று நாம் அந்த உணர்வலைகளை பெற வேண்டும். அப்படி நல்ல அதிர்வுள்ள உணர்வலைகள் இந்த பொதிகை மலை முழுவதும் அடர்ந்து கிடக்கின்றது. இந்த மலைக்கு செல்வது தமிழ்நாடு வழியாக செல்லக்கூடிய பாதை இப்பொழுது அனுமதி இல்லை. இது கேரள பகுதி வழியாக செல்லக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது உண்டு. அப்படித்தான் நானும் போனேன். கேரளா வழியாக இந்த மலைக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இதை எடுத்து நடத்துவதும் அந்த கேரளா அரசாங்கம். ரொம்ப சிறப்பாக அவங்க இதை எடுத்து செய்கிறாங்க, கேரளா அரசாங்கம். அங்கே நான் போகும்போது இது ஒரு விருப்பம் மட்டுமே எனக்குள் எழுந்தது. இது கேள்விப்படும்போது பொதிகை மலைக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம், அங்கே போய் அந்த உணர்வுகள் நம்ம உணரணும் அப்படின்ற ஒரு விருப்பம் எனக்குள் எழுந்தது. இது எப்படி போகணும், யாரை கேட்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த விருப்பம் எடுத்த ஒரு 2 நாளில் எனக்கு வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு
செய்தி எனக்கு கிடச்சிது. அதில் ஒரு குரூப் வழியாக சொல்லியிருந்தாங்க, பொதிகை மலை பயணத்திற்கு இந்த மாதம் அனுமதி உண்டு, விரும்புகிறவங்க தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு. நான் அதை தொடர்பு கொண்டு பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த இந்த தேதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, உடனே நான் அதுக்கு ஒப்புதல் தெரிவித்து அவங்கள்ட்ட ஒரு முன்தொகை செலுத்தினேன். இதுக்கு கட்டணம் என்ன அப்படின்னா, கேரள அரசாங்கம் இதை இணைய வழியாக இதை கொடுக்குறாங்க. ஆனால் ரொம்ப சீக்கிரமாக அது முடிஞ்சிருது. ரொம்ப சீக்கிரமாக அது ஃபுல்லாகி முடிஞ்சிருது. உடனே அதற்கு தொகை ஒரு 4,500 அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த 4,500 அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு கவனிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. என்னென்னா, ஒரு 4-5 பேர் நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த மலைக்கு கீழேருந்து துவங்கும்போது நம்ம கூட 2 கார்ட்ஸ் கூட அனுப்புகிறாங்க. 2 நபர்கள் நம்ம கூட வராங்க. ஒரு 5 பேரோ 10 பேரோ, இல்லை நீங்கள் 2 பேராக இருந்தாலும் அவங்க ஒருத்தரையோ 2 பேரையோ நம்ம கூடவே அனுப்புகிறாங்க. முதல்ல நம்ம நுழையும் போது அங்கே செக்யூரிட்டி செக் இருக்கும். அதை அவங்க நம்ம எடுத்துகிட்டு வர பொருட்களில் பொருந்தாத பொருட்கள் இருக்கா, பிளாஸ்டிக் இருக்கான்றதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது எதையுமே அவங்க வாங்கிறதில்ல, நம்மக்கிட்டே கொடுத்துட்றாங்க. அது என்னென்ன பொருட்கள் இருக்குன்றத ஒரு நோட்டில் எழுதிக்கிறாங்க. எழுதிட்டு அப்புறம் ஒரு 500 இல்லை 1000 பணம் கட்டணும். நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பொருளுக்கு ஏற்றபடி தொகையை வாங்குகிறாங்க. வாங்கிட்டு அவங்க எல்லா பொருட்களையும் நம்மள்கிட்டே கொடுத்து அனுப்பிடுவாங்க. கூட நம்ம கூட 2 கார்ட்ஸ் வருவாங்க. அவங்க நமக்கு முன்னாடி ஒருவர் பின்னாடி ஒருவர் நம்மளை தொடர்ந்து கூடவே பாதுகாப்பாக வராங்க. நம்ம சென்று முடித்து திரும்பி வரும்போது இந்த பொருட்களை திரும்பவும் அவங்கள்ட்ட காமிக்கணும். அவங்க எழுதி வச்சுருந்ததுபடி நம்ம கொண்டு போன பொருட்கள் பயன்படுத்திட்டு பிளாஸ்டிக்லாம் திரும்பி கொண்டு வந்துட்டோமா அப்படின்றத பார்த்த பிறகு அங்கேயே ஒரு குப்பை தொட்டி இருக்கும். அதிலே நீங்கள் தேவையில்லாததை போட்டுட்டு நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம். அவங்க கொடுத்துட்றாங்க. 500 1000 நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதை திரும்பி கொடுத்துட்றாங்க. அதுபோல் இந்த பயணம் முதல்ல துவங்குச்சு. அந்த அனுமதி எனக்கு கிடைச்சோன்னா பணம் கட்டி இந்த தேதியில் நீங்கள் வரலாம் அப்படின்னோடனே நான் அங்கே போய் அவங்க வேன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பாபநாசத்துலேருந்து வேன் வழியாக கூட்டிகிட்டு போய் அந்த என்னோட வந்தவங்க ஒரு 9 பேர், எங்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போய் மதிய உணவும் எங்கள் கையிலே கொடுத்துட்டாங்க. நாங்கள் மலை மேலே ஒரு அளவு வரை மலை மேலே அந்த முதல் கேம்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு கேம்ப்புன்றது அங்கே கொண்டு போய் வேனில் விட்டுறாங்க. நாங்கள் அங்கே காத்திருந்து ஒரு 10 மணிக்கு மேலே தான் அந்த ஆஃபீஸர்லாம் வராங்க. அந்த கேரள அரசாங்க அதிகாரிகள், காவல்துறை நண்பர்கள், அந்த கார்ட்ஸ் எல்லாருமே வராங்க. வந்தவுடனே இந்த சோதனைகள் எல்லாமே செய்யப்பட்டு அதன் பிறகு உள்ள ஏற அனுமதிக்கிறாங்க. நடந்து போக ஆரம்பிக்கலாம். அப்படி தான் பயணம் துவங்குச்சு. எங்களுக்கு 2 கார்ட்ஸ் கூட வந்தாங்க. ஒரு 35 மதிப்புள்ள ஒரு நபர், இன்னொருவர் 67 வயது உள்ள ஒரு முதியவர். அதுதான் இங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் சாதாரணமாக வாரத்தில் 2 தடவை மேலே ஏறி இறங்குறாங்க. கூடவே கார்ட்ஸாக அவங்க போகிறாங்க. என்னதான் நம்ம ஒரு உணர்வை பெறவும் இல்லை ஒரு வேண்டுதலோ ஏதோ நோக்கி போகிறோம். ஆனால் அவர்களுக்கு அது பணியாக ஒரு வேலையாக இருந்தால் கூட இப்படி கூடவே ஏறி இறங்குறதுன்றது மிகப்பெரிய ஒரு செயல். உண்மையிலே அவங்கள ரொம்ப நான் வணங்கி அவங்கள வாழ்த்தியும் ரொம்ப நன்றியும் உணர்வாக எனக்கு அது இருந்தது. ஏன்னா இவர்கள் நம்மளாம் போகிறது ஒரு விளைவை நோக்கி, அவருங்க எந்த விளைவும் நோக்காமல் நம்ம கூட வராங்க. அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது, இருந்தாலும் அந்த சம்பளத்துக்கு இந்த வேலை மிக மிக அதிகம், வேலை அதிகம். இங்கு நம்ம செய்கிறது ஐடியிலையோ இதிலையோ வேலை செய்கிறவங்க வேலை குறைவு, சம்பளம் அதிகம். ஆனால் இங்கு சம்பளம் குறைவு, வேலை அதிகம். இவர்கள் செய்யக்கூடிய பணி, அது பணின்னு சொல்கிறத விட பணியும் அதோடு சேர்ந்த சேவையும் அப்படின்னு தான் அவங்கள சொல்லணும். இப்படி துவங்கி நாங்கள் ஒரு 10:30 மணிக்கு நடை துவங்கணும். இந்த மலை 6 மலைகளை தாண்டி தான் பொதிகை மலைக்கு போகணும். இந்த பாதை ஒரே சீராக சமநிலையில் இருக்காது. ஏற்றம்
அப்புறம் சமநிலை, பின்பு இறக்கம், இறங்கிறது, ஏறுறது, சமநிலையில் நடக்கிறது, இப்படியே இருக்கும். நடக்க நடக்க நம்மளை சுற்றியும் அவ்வளவு மலைகள், மேற்கு தொடர்ச்சிகளுடைய மலைகள் நம்மளை சூழ்ந்து இருக்கும். இந்த பாதை அனைத்துமே நீர்வழி தடங்கள் தான் பாதையாகவே அங்கே இருக்குது. அதாவது மலை மீது மழை பெய்யும்போது அங்கிருந்து திரண்டு வரும் நீர் தனக்குண்டான பாதையை அமைச்சு அது கீழ் நோக்கி வரும் இல்லையா, அந்த பாதையில் தான் நடையே இருக்குது. மக்கள் நடக்கிறதுக்காண்டி எந்த பாதையும் அந்த அரசாங்கம் செய்யலை. அது இனிமேலும் செய்யக்கூடாதுன்றதான் என்னோடய விருப்பம். அது இயல்பாக இயற்கையோட அழகாக இருக்குது. இதை வாகனங்கள் செல்வதற்கும் மனிதர்கள் நடப்பதற்காக ஏதாவது செஞ்சோன்னா அந்த இயல்பும் அந்த இயற்கையும் மாறிடும். இது ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக இருக்குது. அதை அப்படியே வைத்திருக்கிறது கேரள அரசாங்கம். உண்மையிலே மிக சிறப்பான ஒரு செயலை அந்த கேரள அரசாங்கம் நிறைய செய்கிறாங்க. இதில் நான் உணர்ந்தது, ஏன்னா இதற்கு முன்னாடி எனக்கு அனுபவம் இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி, அங்கே உள்ள பத்மநாப அரண்மனை, இதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அதுவும் கேரள அரசாங்கம்தான் அதை அவங்க ஆளுமையில் தான் இருக்குது. அதையும் அவங்க ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க. அந்த பழமை மாறாமல் எந்த ஒரு இதற்கும், அதாவது இந்த மலையிலே நாங்கள் செல்லும் போது ஒரு சில பேர், அது நான் சொல்கிறேன். இப்போ இந்த பயணம் இப்படி நாங்கள் துவங்கி நாங்கள் சென்று அந்த மிடில் ஒரு கேம்ப் இருக்கும். அதாவது இடைப்பட்ட பகுதி, ஒரு சில கிலோமீட்டர்கள் பயணத்திற்கு பிறகு இடையில் ஒரு கேம்ப், நடுநடுவில் சின்ன சின்ன கேம்புகள் இருக்கும். அதில் நீர் அருந்தெல்லாம் இது பண்ணிக்கலாம். நடுவில் நிறைய நீர்வீழ்ச்சிகள், பாறையிலிருந்து வரக்கூடிய நீர் அவ்வளோ அருமையான அதுதான் நீர். அந்த நீரை நம்ம கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலில் அந்த பிடிச்சோம்னா அவ்வளோ குளிர்ச்சியாக, நம்ம இங்கே குளிர்சாதன பெட்டியில் பாட்டிலை வச்சா அந்த பாட்டிலில் வெளிப்புறத்தில் அந்த என்ன சொல்கிறது, அதனுடைய இது தெரியும் இல்லையா, அதுபோல் இந்த பாறை வழியாக வர தண்ணீரை நம்ம பாட்டில் எடுத்து குடிக்கும்போது அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. வாயில் ஊற்றினா பல்லுலாம் கூச்சமடையுது. அவ்வளவு சக்தியோட அந்த உயிருள்ள தண்ணீர், சுனை நீர் அப்படின்ற நீர். அது நடுவில் குளியலும் நாங்கள் நிறையா பண்ணோம். அங்கங்கே நீர்வீழ்ச்சி இதெல்லாம் இருக்குது, குளிச்சுக்கிட்டே போகலாம், நடுவில் உட்காந்து சாப்பிடலாம். இந்த மழை பெய்யாததுனால நான் போகும்போது மழை அவ்வளவா இல்லை. ஒரு சில அட்டை பூச்சிகள்கிட்ட கடி வாங்கினோம். இது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இடர் கிடையாது இது. ஏன்னா மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இந்த பூச்சிகள் அதிகமாக வெளியில் வரும். இல்லைனாலும் அங்கே, ஏன்னா அந்த இயல்பாக இருக்குது அந்த பாதை, அந்த மரங்கள், அடர்த்தியான மரங்களுடைய இலை சருகுகள், காய்ந்த இலைகள் அங்கே தேங்கி கிடப்பதால் அந்த இலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஈரத்தில் அந்த அட்டைப்பூச்சிகள் இருக்குது. பொதுவாக அட்டைப்பூச்சின்றது இங்கே ஒரு நம்ம நகர்ப்புறங்கள்லேயே அதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டே உண்டு, லீச் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நரம்பு முடிச்சு அந்த காலில் அந்த அட்டைப்பூச்சிகளை விட்டு அந்த கெட்ட ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறது. அந்த அட்டைப்பூச்சிகள் நம்ம உடம்புல உள்ள கெட்ட ரத்தத்தை தான் எடுக்கும். அப்படி அதனால் இது ஒரு பெரிய குறையாக அதை நினைக்கக்கூடாது. ஆனால் இந்த ஒரு சின்ன இது இருக்குது, அவங்க சொல்லி தான் கூப்பிட்டு போவாங்க. ஷூ போட்டுக்கலாம். அப்படி கடிச்சுனா கூட இந்த கல் உப்பு நம்ம வச்சுருந்தோம்னா, உப்பு கரைசல் தண்ணியில் கரைச்சி வச்சு அது மேலே ஊற்றினோம்னா அது விட்டுடும். அந்த ரத்தம் கடித்து ரத்தம் வந்ததுன்னா நம்ம அந்த நியூஸ் பேப்பரை கிழித்து ஒட்டிட்டோன்னா நின்றுடும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்போ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் இயற்கையில் இருக்கக்கூடியது. அப்படி துவங்கிய பயணம். நாங்கள் போய் அந்த மிடில் கேம்ப், இடைப்பட்ட பகுதியில் உள்ள அந்த கேம்பில் நாங்கள் போய் சேரும் போது மாலை 4 மணிக்கு போய் நாங்கள் சேர்ந்துட்டோம். சேர்ந்த உடனே அங்கே நல்ல கேரள முறைப்படி உள்ள அந்த டீ ஒன்று கொடுக்குறாங்க. தேயிலை டீ, வரட்டி, பால் இல்லாத டீ. அது ஒரு ட்ரம்மு நிறையா வச்சிடுறாங்க. சுட சுட நல்லா சிகப்பு கலரில் இருக்குது. அந்த நடந்து வந்த களைப்புக்கும் அதுக்கும் அந்த டீ அருமையாக இருக்குது. அதன் பிறகு அங்கே
கழிவறை வசதிகள் இயல்பாக தான் இருக்கும். ரொம்ப நவீனமாலாம் அங்கே கிடையாது. அப்படி தான் இருக்கணும். இயல்பாக எளிமையாக இருக்கிறது தான் என்றுமே சிறப்பு. அது ஒரு 12 பாத்ரூம் அங்கே இருக்குது. அங்கே குளிச்சுட்டு நம்ம எல்லாம் ஆடை மாற்றிட்டு 2 பெரிய ஷெட்டு இருக்குது. அது ஷீட்டு போட்டு ஷெட் இருக்குது. அப்புறம் படுக்கைகள் நல்லா அடுக்கி வச்சுருப்பாங்க, முன்னாடி வச்சுருப்பாங்க. நம்ம போனோடனே கீழே இருந்து வந்த அந்த லெட்ஜர் மேலே கொண்டு வந்துடுறாங்க. கூட வரக்கூடிய காட்ஸ் அந்த லெட்ஜரை வச்சு சரி பார்த்துக்கிறாங்க, கீழேருந்து ஏறினவங்களாம் வந்து சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறத. எங்களோட நிறைய குழுக்கள் வந்தாங்க. எல்லாரையுமே சரி பார்த்துட்டு அப்புறம் அந்த படுக்கைகளை ஒவ்வொருத்தராக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போய் அந்த ஷெட்டில் அந்த தரையில் தான் சுற்றி வரிசையாக போட்டு படுத்துக்கலாம். ஃபேன் கிடையாது, ஏன்னா அங்கே அதிகமான குளிர்ச்சி. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். நல்லாயிருக்கும். ஃபேனே தேவையில்லை, நம்மளே பெட்ஷீட் கொண்டு போகணும், போர்வை கொண்டு போய் போத்திக்கிட்டு தான் படுக்கிற மாதிரி இருக்குது. நல்ல இருட்டு, இருட்டு. அங்கே மேலே மின்சார வசதியும் இல்லாததுனால அவங்க சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய விளக்குகளையும் இதையும் தான் பயன்படுத்துகிறாங்க. அது நல்லாவே இருக்குது. அப்படி இருக்குது. 4 மணிக்கு அந்த டீ. அதன் பிறகு கொஞ்ச நேரம் எல்லாருமே அங்கே தனித்தனி குழுக்களாக வந்தவங்களாம் அங்கே நண்பர்களாக சேர்ந்து பேசக்கூடிய ஒரு நிலை. அங்கே நல்ல மனித உறவுகள் இணைக்கப்படுது. ஏன்னா முக்கியமாக மொபைலில் சிக்னலே கிடைக்காது. அதனால தான் அங்கே அந்த மனித உறவுகள் அங்கே மலருது. அதான் அங்கே ஒரு பெரிய நல்ல இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி உறவுகள்லேருந்து துண்டாகிறோன்றதை நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிக்னல் சுத்தமாக கிடையாது, எந்த மொபைலும் எடுக்காது. பிஎஸ்என்எல் வேணால் எங்கேயாவது ஒரு மூலையில் எடுக்குது. அது ரொம்ப முயற்சி பண்ணி போய் நிற்கிறாங்க. அது பேசிகிட்டே இருக்கும்போதே இடையில கட்டாயிரும், அப்புறம் கிடைக்காது. இப்படி அது இல்லாததுனால இந்த தனித்தனி குழுக்களாக எங்கெங்கேயோ இருந்து வந்தவங்களாம் அங்கே நண்பர்களாகி தன்னோட இதை பகிர்ந்துக்கிட்டு திரும்பவும் கடைசியாக முடித்து கீழே இறங்கும்போது அப்படி ஒரு உறவு அங்கே மேம்படுது. இதெல்லாம் அகத்தியருடைய அருள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ஒரு 7-7:30 மணிக்கு அருமையான சாப்பாடு, கஞ்சி. அந்த கேரளா அரிசி, மட்டை அரிசியில் பண்ண கஞ்சி சுட சுட எவ்வளோ வேணாலும் கொடுக்குறாங்க. தட்டுகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். நம்ம எடுத்தோன்னா அங்கே அந்த கஞ்சி நல்லா சூடாக இருக்கும். அது கூட பச்சை பயிறு தேங்காய் போட்டு செய்த ஒரு இது பண்ணி கொடுக்குறாங்க. அதோட ஒரு அப்பளம், அதோட ஊறுகாய், அந்த எலுமிச்சை ஊறுகாய், ஊற வைத்த ஊறுகாய், தாளித்த ஊறுகாய் இல்லை, அதுவும் அவ்வளோ அருமையாக இருக்குது. அதை நல்லா சாப்பிட முடியுது. ஏன்னா அந்த பயணம் இதில் இருந்ததுனால அவ்வளோ உணவு உடல் கேட்குது. சாப்பிட்டுட்டு அதன் பிறகு கொஞ்ச நேரம் வெளியில் எல்லோரும் பேசிவிட்டு ஒரு 8 மணி, அதிகமாக 8-8:30க்குள்ளே போய் படுத்துடணும். அதுக்கு மேலே அங்கே வரணும் வேலை இல்லை. டிவி கிடையாது, எதுவும் கிடையாது. எந்த ஊடகங்களின் இதுவும் அங்கே கிடையாது, ஃபோனும் இல்லை. அப்படிங்கிறதுனால எல்லோரும் படுத்துக்கிட்டு பேசிவிட்டு அப்புறம் அப்படியே தூங்கிடுறாங்க. நல்லா இருட்டு. அப்படி ஒரு இருட்டுனா மை இருட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இருட்டு. அந்த இருட்டில் நல்லா தூங்கிட்டு அதிகாலையில் எழுந்து காலையில் அங்கே குளிக்கிறதுனால அந்த தண்ணி எல்லாமே ரொம்ப குளிர்ச்சியாக அருமையாக இருக்கும். அவ்வளவு பிராணசக்தியை கொண்ட நீர் அங்கே இருக்கக்கூடிய நீர். அதில் குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிட்டோன்னா திரும்பவும் 7 மணிக்கெலாம் உணவு. காலையில் பூரி கிழங்கு, எத்தனை பூரினாலும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸில் பார்சலாகவும் வாங்கிக்கலாம். எவ்வளோ கேட்டாலும் அவங்க கொடுக்குறாங்க. காலையில் டீயும் கொடுத்துட்றாங்க. அதன் பிறகு பூரி அந்த கிழங்கு குருமா அந்த மாதிரி இதை நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் 7:30 மணிக்கு பயணம் மேல் நோக்கி. இடையில் தான் நம்ம தேங்கணும். இதன் பிறகு மேல் நோக்கி பயணம். அந்த மேல் நோக்கி போகிற பயணம் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா செங்குத்தாக நிறைய இடங்கள் இருக்குது. பாறைகளில் தான் நடந்து போகணும். அப்படி நடந்து போகும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தாவர இனங்கள், இவ்வளவு தாவர இனங்கள், பல்லுயிர்கள் நிரம்பி கிடக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே நம்ம நடந்து போகிறோம். உயர்ந்த மலைகள், படர்ந்த மலைகள், செங்குத்தான மலைகள், அந்த கைலாயம் போல தோற்றமுள்ள அந்த பொதிகை மலை. நான் உணர்ந்தது அங்கு
சுற்றி நின்று பார்க்கும்போது இவ்வளவு இயற்கை படைப்புகளை, இது இயற்கையின் சில துளிகள் தான், இது எல்லாமே நம்ம கண்ணுக்கு எட்டுறது. இன்னும் கண்ணில் படாத இயற்கையின் படைப்புகள் இந்த புவி முழுவதும் பிரம்மாண்டம். இதுவே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும்போது இப்படி படைப்புகளை படைத்து இதில் நான் ஊர்ந்து நடந்து வருவதற்கும் எனக்கு திறன் அளித்த இறையே அப்படின்னு கண்களில் நீர் தான் பெருகுது. எனக்கு முன் என் படைப்பை பார், அனுபவி, லயித்து கிட என்று வாரி வழங்கும் அந்த இறையருள், இதை சொல்ல வார்த்தை இல்லை. தொடர்ந்து அந்த பயணங்கள் போனோம். மேலே ஏறி செங்குத்தான பாதைகள். அந்த நேரம் நான் உணர்ந்தது நம் உடல் எனும் அற்புதம். இதில் எந்த கண்டுபிடிப்புகளும் இதில் ஏறாது, இதில் ஏறவும் முடியாது, மனித உடலை தவிர. இதில் ஏறும்போது நாம் அந்த செங்குத்தாக இருக்கிறதுனால ரொம்ப காலை இது பண்ணி ஏறும்போது வாங்கக்கூடிய மூச்சு, நுரையீரலின் முழு பலன், முழு பயன், அந்த நுரையீரலை முழுமையாக பயன்படுத்துறது அங்கே நடந்தது. எல்லோருக்குமே நடக்கும் அது. அவ்வளவு மூச்சு வாங்குவதும், ஒவ்வொரு திருப்பத்திலையும் பாறைகள்லையும் அந்த ஒடுங்கிய பாதைகளில் நடப்பதும், சமதளங்களில் நடக்கும்போதும் இறங்கும்போதும் இந்த கால்கள், அந்த மூட்டு, கெண்டை கால்கள், தொடைகள், இடுப்பு பகுதி, அதனோடு இயங்கக்கூடிய நுரையீரல், அதற்கு தேவையான இரத்தத்தை அனுப்பும் இருதயம், இதோடு சேர்ந்து நம் நினைவுகளோடு நடக்கின்ற இந்த மனித உடல் எவ்வளவு அழகான படைப்பு. உலக அதிசயங்கள் என்னென்னத்தையோ சொல்கிறாங்க. மிகப்பெரிய அதிசயம் நம்மளுடைய உடல் தான். இதை நான் அங்கு முழுமையாக உணர்ந்தேன். இந்த உடலுக்கு தான் நன்றி சொன்னேன். அப்படி உணர்ந்து அந்த பாதையில் ஏறி, அதன் பிறகு அந்த பெரிய கைலாயம் போல் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பாறை மீது அங்கே ஒரு கயிறு தான் அவங்க போட்டிருக்காங்க. அந்த கயிறை பிடிச்சி ஏறலாம். ரொம்ப இதெல்லாம் கிடையாது, ரொம்ப பாதுகாப்பு. தவழ்ந்தும் ஏற முடியும், இல்லை கயிறு பிடிச்சும் ஏறிக்கலாம். ஏறி நம்ம மேலே போயிடலாம். மேலே போய் நம்ம சேர்ந்தவுடன் அங்கிருந்து வரக்கூடிய மேக கூட்டங்கள் அந்த பாறையில் மோதி ரெண்டாக பிரியும். அது நம்ம மேலேயும் மோதி அது அழகாக பிரியுது. அந்த சில்லென்ற அந்த அதனுடைய ஸ்பரிசம், மேகங்களோட ஸ்பரிசத்தை அப்படியே அந்த பாறையில் மல்லாந்து படுத்து வானத்தை நோக்கி கண்களை மூடி அந்த உணர்வு எடுக்கும்போது அந்த அகத்தியர் பெற்ற அந்த உணர்வுகளை நாம் முழுமையாக உணர முடியுது. அந்த பாறைகள்லையும் அந்த தாவரங்கள்லையும் விண்ணிலிருந்து வரும் ஆற்றலையும் நம் புருவ மத்தி வழியாக அந்த உணர்வுகளை ஏங்கி பெறும்போது அந்த பாறைகள் நமக்கு உணர்த்துது. இந்த உணர்வுகள் அவர் எப்படி ஏங்கி பெற்றார் என்ற உணர்வுகளை நாம் உணர முடியுது. இது எல்லாருக்குமே சாத்தியம். இந்த உணர்வுகளை நாம் பெறுவதற்கு பெரிய முயற்சியோ தவமோ எதுவும் செய்ய வேண்டாம், விருப்பம்தான். இங்கு பெற்ற அகத்திய மாமகரிஷியின் உணர்வுகளை நானும் பெற வேண்டும் என்ற ஏக்கத்துடன் ஏங்கி நாம் நம் உயிரிடம் வேண்டினால் அந்த உணர்வுகள் நமக்கு உணர்த்தப்படுகின்றது. இன்னொரு முக்கியமானது, இந்த உணர்வுகளை நான் எடுக்கும்போது நான் உணர்ந்தது, இந்த பொதிகை மலைக்கு வரக்கூடிய மனிதர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களின் தாய் தந்தையரின் ஆசீர்வாதத்தோடு வாழ்பவர்கள்தான் இந்த மலைக்கே வர முடியும் என்பதை அங்கு என்னால் எனக்கு உணர்த்தப்பட்டது. அதாவது அம்மா அப்பா கிட்ட நல்ல உறவோடும்
ஆசீர்வாதத்தோடும் வாழக்கூடிய மனிதர்கள் தான் நாம் எல்லோருமே. ஏதோ ஒரு சில காரணங்களால் அவர்கள்ட்டேருந்து ஒரு சில பிணக்குகள் இருந்தால் இந்த மலைக்கு நீங்கள் வர முடியாது. அகத்தியர் உணர்த்துவதும் அதுதான். என் உணர்வை பெறுவதற்கு உனக்கு உடலை கொடுத்தது முதல் உனது தாய் தந்தை. அவர்களின் ஆசீர்வாதத்தோடு தான் நீ என்னை அணுக முடியும் என்பதுதான் அந்த உணர்வு நிலை. இப்படி அங்கு அதை என்னால் உணர முடிந்தது. அந்த மலையின் உச்சியில் ஒரு அகத்தியர் சிலை வைக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த வரும் நபர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் மிக ஏராளம். அதற்கு ஏதாவது அபிஷேகம் செய்வதோ அதை பண்ணுவதோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ஒரு 10 அடி தூரத்திற்கு அந்த சிலையை தொட விடாமல் இப்போ பண்ணிட்டாங்க. அது தூரத்திலிருந்தே அதை வணங்கிட்டு வரலாம். அதாவது போகிற மனிதர்கள் எல்லாமே ஒரு சிலையில் போய் அதை வைக்கக்கூடாது. அந்த மலையே அகத்தியரின் உணர்வுகளில் நிறைந்தது. இது ஒரு சிலையில் போய் சிக்குவது என்பது தேவையில்லாத ஒன்று. அங்கு நான் உணர்ந்தது, இது என்னுடைய உணர்தல். அதை தொட முயற்சிப்பதும் அதுக்கு ஆராதனை செய்வதும் இப்படி நமது வாழ்க்கையில் நம்ம இப்படியே பழகியிருக்கிறதுனால அங்கேயும் போய் அதை செய்வது என்பது தேவையில்லாத ஒன்று. கண்களை மூடி அந்த உணர்வலைகளை நமக்குள் ஏங்கி பெறுவது தான் இந்த பொதிகை மலை பயணத்தின் சாரமே. மலையே அகத்தியரின் உணர்வுகளால் நிரம்பி இருக்கும்போது அந்த ஒரு சிலையின் மீது கவனத்தை வைப்பது தேவையில்லாத ஒன்று. இப்படி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேலாக அங்கே இருந்து அந்த பாறையில் படுத்து அந்த உணர்வுகளை உணர்ந்து உள்வாங்கி வைத்து அதன் பிறகு இறங்க ஆரம்பித்தோம். இறங்கி ஒரு 11 மணி 11:30 மணிக்கு இறங்க ஆரம்பித்து கீழே அந்த இடைப்பட்ட இதில் உள்ள கேம்புக்கு திரும்ப வரும்போது அது மதியம் ஒரு 1-1:30 நான் வந்தாச்சு. வந்த பிறகு நல்ல மதிய உணவு, அருமையான உணவு. அந்த கேரள அரிசி, மட்டை அரிசியில் செய்த சாப்பாடு, நல்ல வாசனையாக அந்த அரிசியினுடைய வாசனை, சாதத்தோட வாசனை, சாம்பார், ஒரு பொரியல், கூட்டு, அப்பளம், இதெல்லாம் அருமையான சாப்பாடு, ரசம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் மதிய ஓய்வு எடுத்து அப்புறம் மாலை எழுந்தவுடன் தேநீர் சாப்பிட்டுட்டு அங்கே எல்லாருமே அந்த நேரம் தான் எல்லாருமே ஒன்று கூடுற நேரமாக மாலை வேளையில் அந்த சில்லென்ற அந்த சூழலும் அருமையாக இருக்கும் போது எல்லாருமே நல்லா கலகலப்பாக பேசிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பகிர்தல்கள் எல்லாருமே ஒரே குடும்பமாக இருக்க மாதிரி இருந்தாங்க. அப்படியே பேசிட்டு அதன் பிறகு 7-7:30 மணிக்கு இரவு உணவு, அப்புறம் படுக்கை. காலையில் எழுந்திரிச்சு அதே மாதிரி குளிச்சுட்டு மறுநாள் கிளம்பும்போது அவங்க கொடுத்த உணவு வந்து புட்டு கொண்டக்கடலை குருமா, அருமையாக இருந்தது. அது எவ்வளோ வேணுனாலும் வாங்கிக்கலாம். சாப்பிட்டுட்டு திரும்ப 7:30-8 மணிக்கு இறங்க ஆரம்பித்து கீழே வரும்போது அந்த பறவைகளோட சத்தம், வண்டுகளின் ரீங்காரம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொரு மரங்களும் அளப்பரிய அளவில் பருமனாகவும் மிக உயரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்ற காட்டு விலங்குலாம் அங்கே ரொம்ப அதிகமாக இல்லை. காட்டு பன்றி, கரடி, காட்டு எருமைகள், இதுகள் தான் அதனுடைய சாணங்கள், அதனுடைய கழிவுகளை நம்ம பாதையில் பார்க்க முடியுது. மற்றபடி அதெல்லாம் அகத்தியர் பார்த்துக்குவார் அப்படின்றது எந்த இடரும் கிடையாது அங்கே. ஏன்னா அரசாங்கமும் அதுக்கேற்றபடி அந்த நேரத்தை தான் அவங்களுக்கு கொடுத்து பயணம் வைக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு இடர்பாடும் இல்லை. திரும்ப இறங்கி நாங்கள் கீழே இருக்கிற அந்த கேம்புக்கு வரும்போது 12 மணிக்கெலாம் வந்துட்டோம். அதன் பிறகு வெளியில் வந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு ஊருக்கு திரும்பினோம். இப்படி ஒரு நல்ல உணர்வுகளை பெற வாய்ப்பளித்த இறைக்கும் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மகரிஷிகளின் அருளும் ஆசீரும்
என்றும் அவர்களுக்குள் நிறைவதாக. இந்த பயணம் உங்களுக்கும் வாய்க்க பெற்றால் நீங்கள் சென்று வாருங்கள். பெண்களும் சுலபமாக போக முடியும். எல்லாம் ரொம்ப எளிமையாலாம் இருக்காது, அதனால் ரொம்ப சிரமமாகவும் இருக்காது. அப்படி தான் இந்த பயணம். இந்த பயணத்தில் போகும்போது நீங்கள் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கிறது, எவ்வளோ கிலோமீட்டர் பயணிக்கணும் அப்படின்ற முன்னேற்பாடுகளை முன்னாடியே நம்ம நினைவில் கொண்டு வர்றது, இது கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது, இந்த கேள்விகள்லாம் என் கூட வரவங்கள்ட்ட இருந்தது. இதுக்கு தான் நான் பயணம் பண்ணும்போது ஒன்று நான் அவங்கள முன்னாடி விட்டுருவேன், இல்லை எனக்கு பின்னாடி விட்டுருவேன். நான் தனியாக தான் போனேன். காட்ஸ் ரொம்ப முன்னாடி இருப்பாங்க, முன்னாடியும் பின்னாடி இருப்பாங்க. அவங்க நம்மளை கவனிப்பாங்க. ஆனால் இந்த அரட்டை நடக்கும்போது செலவிடும் சக்தியை விட பேசுகிறதுனால அதிக சக்தி செலவாகும். அதை விட ஒரு உணர்வோடு இயற்கையை ரசித்து ஒவ்வொன்றத்தையும் அணுவாக ரசிக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம கூட பயணிக்கணுமே தவிர பிற மனிதர்களோடு அரட்டையாக பேசிக்கிட்டு குடும்ப கதைகளோ பழைய கதைகளோ பேசிட்டு போகிற பயணம் முழுமை பெறாது. அது உங்களுக்கும் நிறைவே தராது. இப்படி இந்த கிலோமீட்டர் எவ்வளவு, கடல் மட்டத்திலேருந்து எவ்வளோ உயரம், எத்தனை ஸ்டெப்பு வச்சுருக்கோம், இப்படிங்கிறதெல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வரும். அந்த வாட்சை கண்டிப்பாக எப்போவுமே நீங்கள் அணியாதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் எப்போவுமே இந்த வாட்சுகளை பயன்படுத்தாமல் இருந்தால் நல்லது. ஆனால் எதை மறைக்கப்பட்டு நமது வாழ்க்கையில் வைத்திருக்கிறதோ அது மறைக்கப்பட்டதாகவே இருக்கணும். அதை தேடி துருவி நீங்கள் அறிந்து கொண்டால் அதில் நீங்கள் சிக்குவீர்கள். இப்படி சிக்கி தான் இன்றைக்கி நிறைய நோயாளியாக நம்ம இருக்கோம். அதனால் இந்த பயணத்தில் இந்த மொபைலில் ஒரு சில ஆப்புங்களை இது வழியாக பார்க்குறது இதெல்லாம் தவிர்க்கணும். இயல்பாக போகணும். ஏன்னா அந்த பொதிகை மலை இயல்பில் நிறைந்து கிடக்கிறது. அந்த இயல்பை நீங்கள் உணர நீங்கள் இயல்பில் இருக்க வேண்டும். இங்கு இயல்பை தொலைத்ததினால்தான் இந்த மானுடன் பிறவி இவ்வளவு சிக்கலில் இருக்கிறது. அங்கேயும் போய் நீங்கள் நவீனம் விஞ்ஞானம்ன்றதெல்லாம் அங்கே ஈடுபடாது, தேவையும் இல்லை. அப்படி நீங்கள் அதில் இருந்தால் அங்கு அந்த உணர்வோடு நீங்கள் இணைய முடியாது. நீங்கள் அறிவாளிகளாக இருப்பீர்கள். ஞானிகளின் உணர்வலைகள் அறிவு சார்ந்ததல்ல. அது மிக எளிமையாக மிக இயல்பாக பரவி கிடக்கின்றது. அதை உணர நீங்கள் கற்றுக்கொண்டதையும் அறிவில் சேர்த்து கொண்டதையும் தொலைத்தால்தான் அதை பெற முடியும். இது மிக சிறப்பான பயணம். இதை நீங்கள் உங்கள் அனைவருக்கும் இது வாய்க்க பெற வேண்டும். அகத்திய மாமகரிஷியின் அருள் சக்தியும் துருவ மகரிஷியின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் உங்கள் அனைவருக்குள்ளும் என்றும் நிறைவதாக. வாழ்த்துக்கள். நன்றி.